அப்ப அத பொறுத்தவரைக்கும் நீங்க அதுல பயிர் பண்ணலாம். அதுல உங்கள யாரையும் வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அப்படி தொந்தரவு அதுதான் ஊர் உள்ள வந்தா நீ வெட்டுவேன் குத்துவேன்ற நம்ம போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூப்பிட்டு அவங்க வந்து செஞ்சில ஆளுங்கட்சியில இருக்கிறாங்க என்ன மிரட்டுறாங்களாம்மா. யார் மிரட்டுறா? உங்க தம்பிங்களா? தம்பிங்களா நீங்க ஊர் உள்ள வந்தா வெட்டிடுவேன் உன்ன குத்திடுவேன். அவங்க மிரட்டுறாங்கன்றதுக்கு பயப்படக்கூடாது. நீங்க ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுங்க. அப்படி போலீஸ் ஒண்ணும் ஆக்ஷன் எடுக்கலனா எஸ்பி ஆஃபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் குடுங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுத்ததா அவங்க என்ன விசாரிக்கல. 3 நாள் பொறுத்து அவங்க 50 பேர் கூட்டின்னு வந்து கையெழுத்து போடு மொத்த சொத்துங்க 10 ஏக்கராக்குன்னு என்ன மிரட்டுறாங்க. அது ஊர் பஞ்சாயத்தா இருக்கும். போலீஸ்ல கூப்பிடுவாங்கல்ல. நீங்க ஒரு டைம் போய் கம்ப்ளைண்ட் குடுத்தா அவங்க கூப்பிட மாட்டாங்க. ஒரு டைம்க்கு 2 டைம் நீங்க போகணும். அப்படி போலீஸ் எடுக்கல நடவடிக்கை எடுக்கலன்னா நீங்க எஸ்பி ஆஃபீஸ் போங்க. கூட ஒரு வக்கீல் யாராவது கூட்டிட்டு போய் கம்ப்ளைண்ட் குடுங்க. ப்ராப்பரா குடுத்தீங்கன்னா கட்டாயம் ஆக்ஷன் எடுப்பாங்க. கம்ப்ளைண்ட் என் மேலதான் இருக்குது 1 ஏக்கரா பட்டாலாம் நான் அத பயிர் நீங்க வச்சு பண்ணலாம். இடம்தான். அத பொறுத்தவரைக்கும் நீங்க பயிர் பண்ணலாம். தடுத்தாங்கன்னா நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் குடுங்க. இல்ல அதுவும் எதுவுமே பண்ணலன்னா சிவில் கோர்ட்டுக்கு போய் ஒரு சூட்ட ஃபைல் பண்ணிட்டு உங்கள தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு போட்டுட்டு ஒரு இன்டரிம் ரிலீஃப் வாங்கிட்டு நீங்க பாட்டுக்கு பயிர் பண்ணலாம்.